இன்றைக்கி துவரம்பருப்பு வச்சு ஒரு கெட்டி சட்னி மாதிரி பண்ணலாம். இது ரைஸ், தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் சட்னி எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு துவரம்பருப்பு லைட்டாக கூட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஆனால் வந்து நல்லா வறுபட்டுருக்கணும். கை வச்சிங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கணும். ஸ்மெல்லும் நல்லா வரும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், வரமிளகாய், புளி, உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிட்டிங்க. அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் ஒரு மாதிரி வேறு மாதிரி மாறிடும். நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா தாளிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். அப்படியே எடுத்து நீங்கள் நல்லா சூடான ரைஸில் போட்டு அப்படியே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்றப்ப தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.